ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மறுபடியும் ஒரு புதிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற விதங்கள், அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் நினைவில் வைத்து அவருக்காய் வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பக்தனாகிய தாவீது இப்படி சொல்ல, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு எதை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று பக்தன் தாவீது சொல்லுகிறார். நாமும் நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்காய் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நமக்கு எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வேத வசனத்தின் ஒரு தலைப்பை நாம் எடுத்து அதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்வில் செய்கிற சில காரியங்களை சொல்லி அல்லது தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம், அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த 23ஆம் சங்கீதம் கிறிஸ்தவர்களாகிய எல்லாருக்கும் தெரிந்த பழக்கமுள்ள அநேக சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வசனங்களையும் மனப்பாடமாக பண்ணி வைத்திருக்கிற மிக முக்கியமான சங்கீதம். ஸ்தோத்திரம். இதில் கடைசி வசனம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன் என்கிற நித்திய ஜீவனை குறித்து வெளிப்படுத்தி இந்த சங்கீதம் முடிகிறது. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேய்ப்பராக வழி நடத்துபவராக இருப்பாரேயானால் அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதில்லை. காலாகாலம் யுகாயுகம் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவோடு அவர்கள் வாழ்வார்கள் என்கிற அந்த நல்ல வார்த்தையோடு அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். இயேசு யோவான் சுவிசேஷத்தினுடைய 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது சீஷர்களை பார்த்து சொல்லுவான், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் சோத்திரம், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். நான் போன பிறகு உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி பின்பு நீங்கள் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து செல்ல வருவேன் என்று வாக்கு பண்ணி போயிருக்கிறார். அப்படியானா கர்த்தர் என் வாழ்க்கையில மேய்ப்பராக இருந்தால் என் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் உண்டு? நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு மேய்ப்பனாக, நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்மளை வழிநடத்தி வருகிறார். அதே வண்ணத்தில் நம்ம இன்னைக்கு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிறதான தலைப்பில் ஒரு சில வசனங்களை நான் உங்கள் முன்பாக வைத்து ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். 2 நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. 15வது வசனமும் இப்படி தான் சொல்லுகிறது. என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன். 28வது வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அப்படின்னா இயேசு அல்லது தேவன் என் மேய்ப்பராக இருக்கிறபடினால், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறபடினால் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நித்திய ஜீவனை அவர் எனக்கு தருகிறார். எப்படி? நிறைய காரியங்கள் நம்ம முதல்ல சொல்லலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நேரம் அதிகம் இல்லாததுனால ஒரு 4 அல்லது 5 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒன்று,
ஆமேன், அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மூலமாக என்னை மீட்டெடுத்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். சங்கீதம் 23:6. ஆமேன், நன்மை கிருபையும் என்னை தொடரும், நான் ஆமேன் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய், அப்படியே நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டிலே நான் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருக்க வேண்டுமேயானால் எனக்கு அவரோடு வாழ்வதற்கான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனை பாமை சோத்திரம் அக்கிரமங்களினால ஜீவனை இழந்தோம், மரித்திருந்தோம். ஆமென், நரகத்திற்கு ஆமை சோத்திரம் நேராக சென்று கொண்டிருந்தோம், சாத்தானின் சந்ததிகளாயிருந்தோம். எப்படி அவர் நம்மை ஆமை சோத்திரம் நித்திய ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றினார் என்றால், ஆமேன், அவர் ஆமேன் நம்முடைய அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவருக்கு நாம் கீழ்ப்படிந்ததனால, ஆமேன், எப்படியாவது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மை ஆமை சிங்கத்தினிடத்தில், அதாவது நம்மை சத்துருடைய வாயிலிருந்து அல்லது சத்துனுடைய ஆமை தந்திரத்திலிருந்து நம்மை ரட்சித்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்காக அவர் ஜீவன் கொடுத்து அவருடைய ஜீவன் நிமித்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகாம அவரோடு கூட எண்ணுக்கடங்கா வருடம் அல்லது காலாகாலம் யுகம் ஆமேன் நாம் அவரோடு கூட நித்திய ஜீவன் பெற்றவர்களாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய, அவரோடு கூட வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறதுனால இந்த உலகத்தின் நன்மைகளை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தினுடைய சோத்திரம் உலகத்தினுடைய தேவைகளை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தையும் தாண்டி ஒரு நன்மையை தந்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுவான், கர்த்தருக்கு செய்த நன்மைகளுக்காக. அவர் இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, நித்தியத்துக்குரிய நன்மைகளை நமக்கு தருகிறார். இந்த உலகத்தோடு முடிந்து போகிறவைகளுக்காக இந்த உலகத்தில் அவர் வந்து நமக்காக மரிக்கவில்லை. நித்திய ஜீவனை நாம் சுகந்தரிப்பதற்காக, பிதாவின்றது வீட்டில் காலாகாலம் இயேசுவோடு இருப்பதற்காக அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மூலம் நமக்கு நித்திய ஜீவனை, நிரந்தரமான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடியினால் எனக்கு என்ன கிடைத்ததுன்னா, அவருடைய ஜீவன் மூலம் எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. அவருடைய ஜீவன் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன், ஆமேன் சோத்திரம், அதாவது முடிவில்லாத, ஆமேன் பாதியில விடாம அழிந்து போகாத ஒரு நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்கும் போது இப்படி சொல்லப்படுகிறது, 15வது வசனம், ஆமேன், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவைகளுக்காக, என்னை அறிந்தவைகளுக்காக, என்னுடைய ஆடுகளுக்காக, நான் என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன், ஆடுகளும் என்ன அறிஞ்சிருக்கு. அப்போ அவைகளுக்காக அவர் என்ன சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்கிறேன். தம்முடைய ஆடுகளுக்காக, தம்மால் மேய்க்கப்படுகிற ஆடுகளுக்காக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய ஆடுகளை மேய்ப்பர்கள் தவறாக மேய்க்கிறார்கள், தங்களுடைய விருப்பத்தின்படி மேய்க்கிறார்கள். ஓநாய்கள் வரும்போது தங்கள் ஜீவனை பாதுகாப்பதற்காக ஆட்டு மந்தை விட்டு போகிறாங்க. ஓநாய்கள் எல்லாம் ஆடுகளை பீறி போடுகிறது, தங்களுடைய ஜீவனத்திற்காக ஆடுகளை கொலை செய்கிறார்கள். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நல்ல மேய்ப்பனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் நாம் அறியப்பட்டிருக்கிறோம், நாமும் அவரை அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறதுனால எப்படி அறிந்திருக்கிறோம், எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், என்னை மீட்டுக் கொள்வதற்காக ஜீவனை கொடுத்த ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என்னை ரட்சிப்பதற்காக ஜீவனை கொடுத்த ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அந்த மேய்ப்பனால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்காக நம்முடைய மேய்ப்பன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சோதரம், அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு என்ன பாக்கியம், எனக்கு என்ன கிடைத்ததுன்னா, அவருடைய ஜீவனை அல்லது நித்திய ஜீவனை, காலாகாலம் யுகாயுகம் அவரோடு அவருடைய வீட்டிலே வாழுவதற்கான நித்திய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன். 2, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 3வது வசனம், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தோத்திரம், அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அப்படின்னா மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறான், அவைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர்களை சோத்திரம் சொல்லி கூப்பிடுகிறான். அப்படின்னா பெயர் சொல்லி அழைக்கிறான்.
ஆமீன். ஆட்டுக்கு பெயர்களை வைத்து அந்த ஆடு அறிகிற அளவுக்கு அந்த பெயர்களை வைத்து அந்த ஆடுகளுக்கு அவ்வளவு அதிகாரத்தோடு கூப்பிடுகிறான் தன்னுடையவைகளை போல. எப்படின்னு பாருங்க, வேதம் சொல்லுகிறது. ஆமீன், சோத்திரம். நம்ம எல்லாரும் பாவத்தில் இருந்தோம், நம்ம எல்லாரும் ஒன்றுக்கும் உதவாதவங்களாக இருந்தோம். ஆமீன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு அவர் தமக்குரியவர்களாக அதிகாரப்படுத்தி இருக்கிறதுனால நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை அழைத்து இருக்கிறார், அறிந்திருக்கிறார். எலும்புகள் உருவாகும் முன்னே, ஆமீன், தாயின் கருவில் தோன்றும் முன்னே, ஆமீன், அவருடைய கண்கள் நம்மை பார்த்திருக்கிறது. நம்முடைய சோத்திரம் உருவகம் நம்முடைய தோற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமீன். நம்ம பிறந்து இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்று நம்முடைய பெற்றோர் தீர்மானிப்பதற்கு முன்பதாகவே இந்த நல்ல மேய்ப்பன் என்ன பண்றாருன்னா நமக்கு பெயரை வைத்து அழைத்திருக்கிறார். ஆமேன். சில நேரம் நம்ம அறியாமல் இருந்தோம், இப்போ நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்போ என் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறபடியினால் ஆமேன், எனக்கு என்ன பலன்? ஒன்று, தன்னுடைய ஜீவனை கொடுத்து எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். 2, என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். கோடான கோடி மக்கள், சுமார் 800 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க, ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு சோத்திரம் மாநிலத்தில், மாவட்டத்தில் உள்ள தாலுக்காவில், ஏதோ ஒரு பேரூராட்சி அல்லனா கிராமத்தில் ஒரு நகரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு குடிசையிலையோ இல்லை ஒரு சோத்திரம் சாதாரணமான ஒரு வீட்டிலையும் நம்ம வாழ்ந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாத ஒரு பெயரை, யாராலும் அறியப்படாத பெயரை ஒருவர் அறிந்திருக்கிறாருன்னா நம்ம மேல அக்கறை உள்ள ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். காரணம் என்னன்னா, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டுக்கு போகும்போது ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூட்டி அவனை சாமுவேலுக்கு முன்பாக நிப்பாட்டுகிறான். 1, 2, 3 போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் அல்ல, எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்லி நிராகரித்து விட்டார். இவன் யாருமே கிடையாது அடுத்த ராஜா. அப்போ திரும்பவும் தயக்கத்தோட கேட்கிறார், இனி ஏதாவது பிள்ளைகள் உமக்கு உண்டா? ஈசாய் சொல்றான், ஒண்ணுக்கும் உதவாத, வளர்ச்சி இல்லாத, உருவத்தில் இல்லாத ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் வனாந்தரத்தில், காடுகளில். அவனை வேணாலும் நான் கூப்பிட்டு ஆள் அனுப்பி கூப்பிடுகிறேன் சொல்லி தாவீதை அனுப்பி வரும்போ அவன் வாசல்ல வரும்போதே ஆண்டவர் சொன்னாரு, இங்க இருக்கிறவர்களை அல்ல, அதவா வருகிறவனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். இங்க இருக்கிறவங்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டாம், நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒருத்தனா வர்றான். அவன் தோற்றத்தில் இல்லைனாலும், அவன் ஆளுல இல்லைனாலும், அந்தஸ்தில் இல்லைனாலும், அவனுடைய சூழலை நான் அறிந்திருக்கிறேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவனை கொண்டு நான் என்ன செய்ய நினைக்கிறனோ அதை அவன் செய்து முடிப்பான் என்று அவனுடைய தகப்பனுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா சாமுவேலுக்கு தெரியாது. தோத்திரம் சவுல் ராஜாவுக்கு தெரியாது. சவுல் ராஜா அவனுடைய படை சோத்திரம் படையிலே போர் யுத்த படையிலே வேலை செய்கிற அவனுடைய சகோதரர்களுக்கு தெரியாது. அவனை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவருக்கு தெரியும். என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவன் காடுகள் ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறான். அப்படின்னா அவர் என் மேய்ப்பரா இருக்கிறபடியினால் என்னுடைய குணத்தையும் என்னுடைய சுபாவத்தை என்னுடைய திறமையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் என்னை அறிந்து கொள்ளுகிறவர் இருக்கிறார். அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, அவனுடைய பெயருக்கும் அவனுடைய உருவத்துக்கும் அவனுடைய செயலுக்கும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் அவன் வேண்டாதவன், அவன் ஆடு மேய்க்க தான் லாயக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. என் ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்குள்ள ஒரு பெரிய கிருபை இருக்கு, இவனுக்குள்ள ஒரு பெரிய வல்லம் இருக்கு, இவனுக்குள்ள ஒரு பெரிய திறமை இருக்கு. எப்போ கொண்டு வரணுமோ அப்போ ஏற்ற சமயத்தில் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். அப்படின்னா எனக்காக நித்திய ஜீவனை கொடுத்தவர் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வை புரிந்திருக்கிறார். என் வாழ்வை புரிந்து கொண்டு தக்க சமயம் வரும்போது என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அழைத்து அறிந்து சோத்திரம் அவருக்காக உழைக்க வைக்கிறார்.
அப்போ நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, என்னை பெயர் சொல்லி அழைத்து அவன் அறிந்திருக்கிறார். யோசித்து பாருங்க. நடைமுறையில் இருக்கிற நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சரோ, மாவட்ட சோதர கலெக்டரோ, இல்லைன்னா பிரதமரோ, இந்திய தேசத்தின் பிரதமரோ, ஏதோ ஒரு மிகப்பெரிய தலைவர், உலக நாடறியத்தக்கதான ஒரு தலைவர் திடீரென்று நம்ம பெயர் சொல்லி நம்ம வீட்டை தேடி வந்து தோத்துறோம் நம்மளை மிகவும் அறிமுகமானவர் போல பேசிட்டு இருந்தாருன்னா நமக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கும். இந்த அழிந்து போகிற மனுஷனே, அழிந்து போகிற அதிகாரத்தையே உருவாக்கினவர் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் ஒன்ன உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆண்டவர். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் எதை குறிச்சும் தாழ்ச்சி அடைய கவலைப்படுறதே இல்லை, நான் எதை குறிச்சும் யோசிக்கிறதே இல்லை. சில நேரங்களில் நம்ம யாருக்கும் வேண்டாதவங்கன்னு சொல்லி நம்ம யோசித்து நம்ம தலையை புண்ணாக்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தோத்திரம் யாருக்கும் வேண்டாதவங்களை தான் தூக்கி சோத்திரம் உன்னதமான உயரமான இடத்துல வச்சு அழகு பார்க்கிறவர். அந்த ஈசாண்ட குடும்பத்தில் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தாவீது இவ்வளவு பெரிய லெவலில் வருவான்னு. ஆனால் இஸ்ரவேலை ஆளுவதற்கான 2வது ராஜாவாக சிங்காசனத்தில் இருந்து அமர்ந்து தன்னுடைய தேவனை மகிமைப்படுத்தினவன். அப்போ சோத்திரம் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறதுனால் எனக்கு என்ன கிடைத்தது? அவர் சோத்திரம் எங்கேயோ இருந்த என்ன பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். 3வது நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சோத்திரம் அவர் அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 2வது அறிந்திருக்கிறாருன்னு சொல்கிறத விட நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு ஆடுனா அந்த ஆட்டோட நிலைமை என்ன, ஒவ்வொரு ஆட்டுடைய சூழல் என்ன, சுபாவம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒன்று. சில ஆட்டு மந்தைகள் போகும்போது அதில் சில ஆடுகள் ரொம்ப சுட்டியாக சோத்திரம், சில ஆடுகள் அடங்காததா அப்படியே துள்ளி குதிச்சு கூட்டத்தை விட்டு ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி சில நேரம் மெய்ப்பன் இடிக்கிறது மாதிரி, கூட வர ஆடுகளை இடிக்கிறது மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கும். ஆனாலும் மெய்ப்பனுடைய கண்கள் சிதறி ஓடுகிற ஆடுகள் மேலே தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது ஆடுகளை அறிந்திருக்கிறார். மெய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறது போல நம்முடைய ஆண்டவர் நம்மையும் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம் நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார்னு சொல்றதை விட நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். நாட்டுக்கு முகத்தை பார்க்கும்போது தெரியும் இந்த ஆடு பலகீனத்தில் இருக்கு. ஆடு சாப்பிடாம இருந்தா அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைனால தான் இந்த ஆடு சாப்பிடாம இருக்குது, தண்ணி குடிக்காம இருக்குது. அந்த அக்கறை உள்ள மேய்ப்பன் தன் ஆடுகள் மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறார். தோத்திரம் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார், அந்த ஆடுகளுடைய நிலவரத்தை அறிந்திருக்கிறார். அதே போலதான் அந்த சர்வ வல்லமை உள்ள மேய்ப்பன் நமக்காய் ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் நம்மை அறிந்திருக்கிறார். நம்ம நிலைமை என்ன, உங்க பிரச்சனை என்ன, உங்க போராட்டம் என்ன, உங்க வேதனை என்ன, உங்க ஆதங்கம் என்ன, உங்க தேவை என்ன, நீங்க என்ன செஞ்சா சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க என்ன செஞ்சா இன்னும் உற்சாகமா இருப்பீங்க என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிக பெரிய பாக்கியம். 27வது வசனம் சொல்லுகிறது, நாடுகள் என் சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்படின்னா சோத்திரம் இந்த ஆடு அவைகள் அவரை அறிந்திருக்கிறாடு. ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார், ஆடுகளும் அவரை அறிந்திருக்கிறது. அது எப்படி அவருக்கு தெரியும்? ஆடுகள் மேய்ப்பன் அறிந்திருக்கிறது என்பதை எப்படி தெரியும்? ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கும். இப்போ ஆடுகள் மேய்ப்பனை தெரிந்திருந்தோம். அந்த ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா மேய்ப்பனுடைய சோத்திரம் சத்தியத்திற்கு, அதாவது மேய்ப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறது. சில நேரங்களில் நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கலாம், அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கலாம், எப்படி நம்ம வச்சுக்கலாம், ஓகே. ஆனால் அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாய், சத்தியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக அல்ல, தனித்து வாழ்வதற்காக அல்ல, கூட்டத்தோடு ஒத்து சேர்ந்து வாழ்வதற்காக அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிப்பதற்காக அல்ல, அவருக்கு பிரியமாய்
அவருக்காய் அவரோடு வாழ்கிற ஒரு சத்திய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆமென் அவர் சொல்லுகிறார். அந்த அப்படிப்பட்ட வாழ்கிற ஆடுகள் அவர் அறிந்தார். நீ எப்படி வாழ்கிற, உன் பேச்சு என்ன, உன் செயல் என்ன, உன் நடக்கை என்ன, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால தான் ஆமென் சோத்திரம் தாவீது சொல்லுவான், கர்த்தாவே நீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் உடைய கண்கள் என்னை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆமென் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. உமக்கு மறைவாக நான் எங்கே போக முடியும், நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான். ஆமென் காரணம் என்னன்னா ஆமென் ஆண்டவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் அறிந்திருக்கிறார், நம்முடைய நிலவரத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய செயல்கள் அறிந்திருக்கிறார், நம்முடைய திராணியையும் அறிந்திருக்கிறார். இதை தாண்டி அவனால் அதை பண்ண முடியாது, இதை தாண்டி அவனால் இதை செய்ய முடியாது, இதை தாண்டி அவனால் எங்கே போக முடியாது என்பதையும் அவர் புரிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு என்ன பலன்னா, ஒன்று நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், 2 ஆமென் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், 3 அவர் என்ன அறிந்திருக்கிறார். நம்மளை அறிகிறது தான் பெரிய கஷ்டம், நம்மளை கவனிக்கிறது தான் பெரிய கஷ்டம். இன்றைக்கி இந்த உலகத்தில் ஆமென் நம்முடைய வேதனைகளும் நம்முடைய பிரச்சனைகளும் அடுத்த மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன் சொல்கிறார். அப்போது சூழ்நிலைகளை புரிந்து அவர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக நடத்துகிறார். மெதுவாக ஆமென் சூழலுக்கு ஏற்ப நடத்துகிறார். ஆமென் வேதம் சொல்லுது கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துகிறவர். அப்போது ஆமென் நம்முடைய சூழ்நிலைகளை எதிர்பார்த்து, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய பலகீனங்களை பார்த்து, நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து அவர் எப்படி நடத்துகிறார், மெதுவாக நடத்துகிறவர். அதனால தான் சங்கீதம் 63:2 சொல்லுது, அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் நிலைமை அவருக்கு தெரியும். நான் எந்த இடத்துல போனால் நல்ல எனக்கு மேய்ச்சல் கிட்டும், எந்த இடத்துல போனால் அவன் சமாதானத்தோட தண்ணீர் பருக முடியும், எந்த இடத்துல போனால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எந்த வியூவில் போனால் அவன் சமாதானத்தை காண்பான் என்பதை அவன் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்து அந்த வழியாக நடத்துகிறார். அவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்குல்ல. இப்படி கொண்டு நம்ம நினைக்கிறதோ நம்முடைய விருப்பமோ நம்முடைய எண்ணம் அல்ல அவருடைய சித்தம், அவருடைய விருப்பமோ அவருடைய எண்ணமோ நம்முடைய எண்ணமோ நம்முடைய விருப்பம் அல்ல. அவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும். அந்த வழி போனால் அங்கே என்ன உண்டாகும், ஆமென் சோத்திரம் நல்ல மேய்ச்சல் உண்டாகும், நல்ல ஆமென் சோத்திரம் அமைதியான ஒரு சூழல் உண்டாகும். ஆமென் அங்கே ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அதை தான் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன், அவரன் மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ மேய்ப்பனாக இருக்கிற ஆமென் சோத்திரம் மனுஷன் முன்னாடி போகும்போது ஆடுகள் அவன் பின்னாடி போயிட்டே இருக்கும். எங்கே போனாலும் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்துட்டே இருக்கும். அப்போது ஒன்று ஆடுகளை மெதுவாக நடத்துகிறான். ஆமென் சூழலுக்கு ஏற்ப கவனமாக நடத்துகிறான். ஆமென் 4 அவைகள் என்ன பண்ணுறான்னா வெளியே கொண்டு போகிறான். ஆமென் அதாவது தொழுவத்திலேயே பூட்டி வைக்காம, ஒரு இடத்துலையே படுக்க வைக்காம, அப்பப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஆடுகளை வெளியே கொண்டு போகிறான். யோவான் ஆமென் 10வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுது, ஆமென் சோத்திரம் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான், அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இப்போது ஆட்டு தொழுவத்துக்குள்ளே இருக்குது. ஆமென் தோத்திரம் இப்போது ஒரு மனுஷனுடைய பாதுகாவலுக்குள்ளே இருக்குது. இப்போது இதை என்ன பண்ணணும்னா வெளியே கொண்டு போய் மேய்ச்சலை கண்டடைய வைக்கணும், இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்போ ஆமென் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறான்னா தொழுவத்திலேருந்து அவுத்து ஆமென் நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு வெளியே கொண்டு போகிறான், மெதுவாக கொண்டு போகிறான். நல்ல மேய்ச்சல் இருக்கணும், நல்ல தண்ணி இருக்கணும். ஆமென் சோத்திரம் ஆடுகள் ஆமென் அழகாக ஆமென் அமைதியாக நின்று எந்த பயமும் இல்லாமல் சமாதானத்தோடு நின்று ஆமென் மேய்க்கணும், ஆமென் சாப்பிடணும், அந்த புல்களை சாப்பிடணும், மேயணும் என்பதை புரிந்து கொண்ட நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக வெளியே நடத்தி கொண்டு போகிறார், வெளியே நடத்துகிறார். ஆமென் சோத்திரம் உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல அடப்பட்டு கிடந்த நம்மளை, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம யாருக்கும் உதவாமல் இருந்த நம்மளை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆமென் சோத்திரம் அழைத்தவர் நம்மளை ஒரு கட்டுப்பாட்டிலிருந்து வெளியில் கொண்டு வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதற்காக, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் சரீர வளர்ச்சியிலையும் திகழ்ந்து விளங்குவதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே நடத்தி கொண்டு போகிறார். நீங்கள் இருந்தது போதும், இந்த இடத்துல அடைப்பட்டு கடந்தது போதும், இந்த நிலைமையில் இருந்தது போதும், நீ வா,
நான் உன் கூட வாரேன், அவரை அவர் நமக்கு கூட நம்ம கூட இருந்து நம்மளை நல்ல மேய்ச்சல்ல நம்ம கொண்டு போறார். அதனால தான் தாவீது சொல்லுவான், கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். அவர் என் முன்னாடி இருக்கும்போ நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் என் முன்னாடி இருக்கும்போ நான் எந்த ஒரு பிரச்சனையை பார்த்து கலங்க வேண்டிய தேவையில்லை. அவர் என் கூட இருக்கிறார். சோத்திரம். யோவான் 10:28 சொல்லுகிறது, அவர் கையிலிருந்து என்ன பண்ண முடியாதாம், பறிக்க முடியாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரட்டும், எப்படிப்பட்ட நிலைமைகள் வரட்டும், சோத்திரம். அவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதில்லை. நல்ல மேய்ப்பனாக நமக்கு முன்னாடி இருக்கிறவர். இப்போ சோத்திரம், துஷ்ட மிருகங்களோ பாலசிங்கங்களோ அல்லது ஓநாய்களோ இப்போ மேய்ப்பனுக்கு கையில இருந்து என்ன பண்ண முடியாது, அவைகளை பறித்து கொண்டு போக முடியாது. இப்போ யார் ஒருவர் அவருடைய கரத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் மிக பாதுகாப்பா இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் என்ன பண்றாராம், உள்ளங்கையில நம்மள வரைஞ்சு வச்சிருக்கிறாராம். நம்ம இப்பயே சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்ற. அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறார், எந்த தீங்கும் வராம. சங்கீதம் 99 இப்படி சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கோட்டையாக, துருகமாக, பாதுகாப்பாக, வேலியாக இருந்து எந்த தீங்கு நம்மளை தொடாதபடி, எந்த பிரச்சனைகளையும் தொடாதபடி பாதுகாக்கிறார். யோபுவை நம்ம வாசிக்கும்போ சாத்தான் தேவ சந்நிதியில போய் நின்று பேசும்போது சொல்றான், சும்மாவா உமக்கு பயந்து இருக்கிறான். காரணம் என்ன, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்து இருக்கிறார். அப்படின்னா அந்த மேய்ப்பனுடைய கரத்தில் இருக்கிற ஆட்டை எந்த துஷ்ட மிருகங்களோ எந்த சோத்திரம் துஷ்ட பிசாசுடைய கிரியைகளோ பறித்து போகாதபடி அவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறார். அவர் கையில் இருக்கிறது யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. அவருக்கு தெரியும், இந்த கையில் இருக்கிறத கீழே விட்டா யாராவது தூக்கிடுவாங்க. ஆனா என் பக்கத்தில் இருக்கிறது வரைக்கும் அது பாதுகாப்பா இருக்கு. நம்ம அவரிடத்துல இருக்கிறது வரைக்கும், அவரோடு கூட இருக்கிறது வரைக்கும், அவருக்காய் வாழுகிறது வரைக்கும் நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருப்போம். அப்போ அவர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு என்ன பலன்னா, நான் அவர் கரத்தில் இருக்கிறேன். எந்த சூழலும், எந்த பாவமும், எந்த அக்கிரமும், எந்த பிசாசுடைய கிரியைகளும் அவரிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. கடைசியாக ஒன்று அப்படி பத்திரமா பாதுகாத்து என்ன பண்றாரா, ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாராம். சோத்திரம். 1 பேதுரு 5வது அதிகாரத்தினுடைய சோத்திரம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கு நம்ம இப்படி சொல்லப்படுகிறது, அவர் என்ன பண்றாருன்னா சோத்திரம் நித்திய ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சோத்திரம் வாடாத கிரீடத்தை கொடுக்கிறார். அப்படின்னா அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அப்போ சோத்திரம், நம்முடைய மேய்ப்பன் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு மேய்ப்பராக இருந்தா நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், மெதுவாக நம்மை நடத்துகிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், வெளியே நடத்தி கொண்டு போய் நல்ல மேய்ச்சலை தருகிறார். பாவ கட்டுகளிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சமாதானத்தில் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து ஸ்தோத்திரம் நம்மை மெதுவாக நடத்தி நடத்துகிறார். அவருடைய கையில நம்ம இருக்கும்போது எந்த சூழ்நிலைகளும் அவரிடத்திலிருந்து நம்மை பறித்து கொள்ளாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால முடிவில் நமக்கு நித்திய ஜீவனை தந்து வாடாத கிரீடத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இயேசுவை, அந்த கிறிஸ்துவை உங்களுக்கு மேய்ப்பராக, அந்த கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்வில் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் மெதுவாக நடத்தி உங்களை சோதரம் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு சென்று வாடாத கிரீடத்தை தந்து உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடுவான். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதனால் எங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னவென்பதை சில நிமிடங்களில் நாங்கள் வேதத்திலிருந்து சில வசனங்களை கொண்டு தியானிக்க கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக ஆண்டவரே, பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவராக, ஆண்டவரே மெதுவாக எங்களை நடத்துகிறவராக,
ஆமென். கட்டுப்பாட்டுக்குள்ள கடந்த எங்களை வெளியே கொண்டு நடத்தி நல்ல மேய்ச்சலை தந்து நல்ல அமர்ந்த தண்ணீரை தந்து எங்களை பாதுகாத்து உம்முடைய கையிலிருந்து யாரும் எங்களை பறிக்காதபடி கிருபைக்குள்ள வழி நடத்தி நித்திய ஜீவனுக்குள்ள சென்று நித்திய கொண்டு சென்று ஆமென் வாடாத கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை தந்து உமக்காய் வாழ செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்து உம்முடைய வீட்டில் ஆமென் ஆண்டவரே நீடித்த நாள் நிலைத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்வில் நன்மைகளை கொடுங்க. நன்மைகளை மாத்திரமல்ல நித்திய ஜீவன்களை பெற்றுக்கொண்டு சகல சத்தியத்திலும் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. நன்மையினால நிரப்புங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.